கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் பள்ளத்தை சரி செய்வது குறித்து காவல்துறை மற்றும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நில அமிழ்வில் மாயமான இந்தியாவைச் சேர்ந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை அதிகாரிகள் நிறுத்தியதை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழுதுபார்க்கும் பணிகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்த விவரங்களை கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக சுற்றி வளைக்கப்பட்ட பகுதிகளுக்குள் நுழைவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வில் காணாமல் போன 48 வயது இந்திய சுற்றுலா பயணியான விஜயலட்சுமியை தேடும் பணி நிறுத்தப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் தேடுதல் பணியில் 194 மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு ஏற்பட்ட பகுதியின் 100 மீட்டர் சுற்றளவில் பொதுமக்கள் பயன்படுத்த தடை செய்யப்பட்டாலும் மற்ற பகுதிகள் வழக்க நிலையில் இயங்கும் என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமியின் குடும்பத்தினரும் அரசாங்கத்தின் முடிவை ஏற்றதாகவும் அவர்களும் தேடுதல் பணியில் உள்ள சிரமங்களை உணர்வதாகவும் டாக்டர் ஜலிகா முஸ்தபா விளக்கமளித்தார். கம்போங் பீத்தா உலுவின் ஆற்று பகுதியிலிருந்து முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக கொத்தபாரு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ரோஸ்டி ராவுத் தெரிவித்தார். காலை 10:40 மணி அளவில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் முதல் கட்ட பரிசோதனையில் 65 வயது ஃபக்ரு ராசி மாமாட் எனும் முதியவரின் சடலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவரின் சடலம் மீட்கப்பட்டதாகவும் மேல் விசாரணைகள் தொடர்வதாகவும் அவர் கூறினார். பாலிங்கில் உள்ள ஜலான் மலாவ் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 69 வயது ஓமி கல்சோம் என்பவரும் அவரின் 29 வயது சித்தி நூர் ஹஸ்லிசா எனும் மகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். வாகன ஓட்டுநரான 27 வயது முகமது ஃபாசில் ஒஸ்மான் எனும் ஆடவர் படுகாயமுற்றதாக மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சரண் ஐவான் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற நாட்டின் 67வது தேசிய தின கொண்டாட்டம் மன நிறைவு அளிக்கும் வகையில் இருந்ததாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் அதிகாரிகளின் பணி நேர்த்தியாக இருந்ததாகவும் 2000 மாணவர்கள் கொண்ட ஹியூமன் கிராபிக் குழுவினரின் சாகசம் அனைவரையும் ஈர்த்ததாகவும் அவர் பாராட்டினார். விடுதலை நாள் கொண்டாட்டத்தில் இணைந்து சேவையாற்றியது போல ஒவ்வொரு நாளும் நம் அன்றாட வாழ்க்கையிலும் ஒன்றாக செயல்பட்டால் நாள்தோறும் நமக்கு கொண்டாட்டமாக அமையும் என்று தாம் நம்புவதாகவும் அதனை முன்னெடுக்கும் பொறுப்பு மடானி அரசுக்கு உள்ளது என்பதை தாம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 15வது பொது தேர்தலுக்கு பின் பரிகாத்தானும் பக்காத்தானும் கூட்டணி அமைத்திருந்தால் பாரிசானின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது என்று அதன் தலைவர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலில் பக்காத்தான் 82 நாடாளுமன்றங்களையும் பரிகாத்தான் 74 நாடாளுமன்றங்களையும் கைப்பற்றியது. பாரிசான் 30 நாடாளுமன்றங்களை மட்டுமே கொண்டிருந்தது. பாரிசான் தோல்வியை தழுவியதும் பக்காத்தான் பரிகாத்தான் கட்சிகளுக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் பாரிசானும் பக்காத்தானும் இணைந்து ஆட்சியை அமைத்திருந்தால் அது பாரிசானின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்திருக்கும் என்பதை தாம் உணர்ந்துள்ளதாகவும் பாரிசான் கட்சியை வலுவான கட்சியாக அமைக்க அனைத்து உறுப்பு கட்சிகளும் தீவிரமாக செயலாற்ற வேண்டும் என்றும் பாரிசான் தலைவர் ஜாகிர் ஹமீடி வலியுறுத்தினார். மலேசியாவில் அனைவரும் மெரிடேக்காவை கொண்டாடும் நிலையில் பாஸ் கட்சிக்கு இது அரைகுறையான மெரிடேக்கா என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹரி அவாங் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சபா மாநிலத்தின் மாநிலங்களவை சட்டமன்ற தேர்தலில் பாஸ் கட்சி வெற்றி பெற்றால் மட்டுமே மெரிடேக்காவை தம்மால் முழுமையாக கொண்டாட முடியும் என்று அவர் கூறினார். தற்போது பாஸ் கட்சி 4 மாநிலங்களை கைப்பற்றினாலும் இது போதாது என்று தெரிவித்த அவர் அரைகுறையாக ஆட்சியை பாஸ் கட்சி நடத்தி வருவதால் முழுமையான மெரிடேக்காவை தாம் உணரவில்லை என்று அவர் கூறினார். சபா மாநிலத்தின் மாநிலங்களவை சட்டமன்ற தேர்தலில் பாஸ் கட்சியின் வேட்பாளர்களை விரைவில் அறிவிக்கவிருப்பதாக அவர் கூறினார். தமிழ் சீன பள்ளிகளான தாய்மொழி பள்ளிகளில் மலாய் மொழி பாடத்திட்டத்தை மேம்படுத்தும் முயற்சியை கல்வி அமைச்சு கைவிட வேண்டும் என்று 9 சீன அமைப்புகள் தெரிவித்த நிலையில் சம்பந்தப்பட்ட சீன அமைப்புகளுக்கு அமானா கட்சி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது.
கல்வி அமைச்சு தேசிய மொழியின் முக்கியத்துவத்தை அறிந்து செயல்பட குறிப்பிட்ட 9 சீன அமைப்புகள் தடையாக இருப்பதாக அமானா கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் செனட்டர் ஹஸ்பி மூடா தெரிவித்துள்ளார். தேசிய பள்ளியில் உள்ள மலாய் பாடத்திட்டமும் தாய்மொழி பள்ளிகளில் உள்ள மலாய் பாடத்திட்டமும் ஒரே முறையில் இருக்க வேண்டும் என்பதை சீன அமைப்புகள் எதிர்ப்பது தேசிய ஒற்றுமைக்கும் தேசிய மொழிக்கும் செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்று செனட்டர் ஹஸ்பி மூடா தெரிவித்துள்ளார். நேற்று மாலை கோலத்ரங்கானு சாலையில் 4 வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று செத்தியூ மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஜைன் மாட் ட்ரீஸ் தெரிவித்துள்ளார். நிசான் நவாரா, ஃபோர்ட் ரேஞ்சர், புரோட்டான் வீரா ரக கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதாகவும் விபத்துக்கு காரணமான ஃபோர்ட் ரேஞ்சர் வாகன ஓட்டியிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் செத்தியூ அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.